அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்கம் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 11th ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 11th ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராயணகுரு வரைக்கும் பார்த்திருப்போம் 19th லெசன்ல. இப்போ இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோல இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பார்சி மற்றும் சீக்கிய இது ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே அதான் முதல்ல நம்ம சொல்லியிருப்போம். மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததுங்க நம்ம பார்த்திருப்போம். மீட்பு இயக்கங்கள் அப்படிங்கிறது திரும்ப அவங்களுடைய வேதங்களையும் மதங்களையும் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க கூடிய கருத்தை உண்மையானு சொல்லி திருப்பியும் வேதத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம கிட்ட சொல்லப்பட்ட வேதங்களையுமே கருத்துக்களையுமே தப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதுல சீர்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லப்பட்டதான் சீர்திருத்த இயக்கங்களா இருந்துச்சு. அதே மாதிரி இது வெறும் இந்துக்களுக்கு மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும், பார்சிகளுக்கும் பொருந்தும், சீக்கியர்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அலிகார் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு சொல்ல உருவாக்கப்பட்டுச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அட் த சேம் டைம் இதுலயே தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லி உருவாச்சு. தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது மீட்பு இயக்கமா உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தது எல்லாமே இந்த இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்ல இருக்கு. அப்ப 1857 நடந்த அந்த பெருங்கிளர்ச்சியில மேக்சிமம் முஸ்லிம்களுக்கு ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்கனாலதான் இப்படிதான் அப்படிதான் சில நிறைய இஷ்யூஸ் அங்க போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ முஸ்லிம்ஸ் தான் ரீசன் அப்படிங்கறதுமே ஒரு கட்டத்துல இவங்களுக்கு ஒரு ரீசனா போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு ஏன்னா இவங்கனாலதான் முதல்ல அவங்க இது பண்றாங்க. ஷேக் காசிமா இருக்கட்டும், ஷேக் ஆடமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். அவங்கனாலதான் ரீசனா இருக்கும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னா அப்ப இவங்கதான் கலவரத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிறது ஆங்கிலேயுடைய கருத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? இதனால என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய மறுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட அரபியர்கள், அதாவது பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாம் கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பாரசீகங்கள்ல அவங்களுடைய அரசு பணிகளா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்க உயர்ந்திருந்தாங்க. பட் அந்த 1857 இஷ்யூக்கு அப்புறமா அவங்களுடைய நிலை பறிக்கப்படுது. ஒவ்வொரு இடங்களுக்கு கீழே அவங்க டவுன் ஆக்கப்படுறாங்க. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்னும் மேல வேணும் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இது அவங்க உணரவும் செய்யறாங்க. இதுக்காக தான் இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முஸ்லிம்களுக்கு இடையே சில சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. முதல் சீர்திருத்த இயக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அலிகார் இயக்கம் 1875. அலிகார் இயக்கம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு, எந்த வருஷத்துல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாமே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லயே கேட்டிருக்காங்க. அப்ப அலிகார் இயக்கம் 1875 உருவாக்கப்பட்டுச்சு. யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சையத் அஹமத் கான். இவரால உருவாக்கப்பட்டுச்சு. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இவருடைய கருத்துக்கள் ரொம்ப சீர்திருத்த கருத்துக்களா இருந்துச்சு. இஸ்லாமியர்களும் பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் தவறாக இருக்கு. இது அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய சமத்துவத்தையும் பகுத்தறிவும் பாதிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத இந்த சையத் அகமது கான் அப்படிங்கிறவரை நம்புறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் மத கோட்பாடுகள்ல எந்த விதமான பாதகமும் இருக்கக்கூடாது. அவங்க பின்பற்றுறது அவங்களுக்கு இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள் மத உணர்வை புண்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்காரு. அட் த சேம் டைம் மேற்கத்திய கல்வி நிறுவனங்களும் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலுமே அவர் தெளிவா இருக்காரு. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் அவரால் போற்றப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா முற்போக்கான சமூக கருத்துக்கள் அவருடைய பத்திரிகையில தத்கிப் ஒல் அக்லுக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பத்திரிகை. ஓகேங்களா? தத்கிப் ஒல் அக்லுக் அப்படின்னு சொல்றது பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படிங்கறதா இவருடைய முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலிகார் இயக்கத்தோட கொள்கைகளை சொல்றாரு. என்ன அலிகார் இயக்கத்தோட கொள்கைகள்? முஸ்லிம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை அவங்களோட பரப்பணும். புரியுதுங்களா? அந்த பற்று எந்த விதத்திலயும் மாறக்கூடாது. அது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனா அட் த சேம் டைம் அவங்களுக்கு நவீன கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்தா முறையிலேயா இருக்கட்டும், பலதார மனமா இருக்கட்டும், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்ற தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் அவருடைய முக்கியமான விஷயமா இருக்கு. இவங்கள இந்த பர்தா முறைகளா இருக்கட்டும், பலதார மனங்களா இருக்கட்டும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதெல்லாம் தப்பு அப்படிங்கக்கூடிய விஷயம். அதுல என்னென்ன சீர்திருத்த முறைகள் வேணும் அப்படிங்கக்கூடியத எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதும் இவங்களுடைய கொள்கைகளா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ சையத் அகமது கானுடைய கல்வி குறித்த திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப முக்கியமா இருக்கு. இவருமே பெண்களுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சரி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்திட்டே இருந்தாரு. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய கல்வி நவீன கல்வி மேற்கத்திய கல்வியோட சேர்ந்த ஒரு கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரியன்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஓபன் பண்றாரு. சரிங்களா? அப்ப மேற்கத்திய
சமீபத்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக 1864 அறிவியல் கழகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஓபன் பண்றாரு. இந்த அறிவியல் கழகம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியணும், வேதங்கள் நம்மளுக்கு தெரியும், ஸோ என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், அறிவு நிறைய இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கான எஜுகேஷன் இல்லை அப்படிங்கறதுனால ஒரு அறிவியல் கழகம் அப்படிங்கறத 1864 உருவாக்குறாரு. அதே வருஷத்துல ஒரு ஸ்கூலும் உருவாக்குறாரு. சோ எப்போ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலை உருவாக்குறாரு. இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1868 முஸ்லிம் மக்களிடையே நவீன கல்வி தொடங்குவதற்காக பல மாவட்டங்களில் கல்வி குழுக்கள் அமைக்கப்படுவதை ஊக்கப்படுத்தினார். சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்வி குழுக்கள் அமைக்கிறாங்க. அந்த கல்வி குழுக்கள் மூலியமா இஸ்லாமியர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த உருவாக்குறாங்க. அப்ப 1869 to 70 இவர் ஐரோப்பா போறாரு. அங்கேயுமே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வியை எப்படி இன்னும் மேம்படுத்தணும், சோ எஜுகேஷன் தான் எல்லாத்துக்குமே பேஸ் அப்படிங்கறதுல அந்த காலத்துல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுமே ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எஜுகேஷனாலதான் ஒருத்தர் வந்து மேம்படைய முடியும், அவனுடைய நாகரிகம் வளரும், அவனுடைய பண்பாடு வளரும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. ஓகேங்களா. இந்திய முஸ்லிம்களுக்காக ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்நாள் பணி. ஓகேங்களா. ஒரு பிளான் கிரியேட் பண்றாரு. அந்த பிளான் மூலியமா ஒரு ஸ்கூல், ஒரு எஜுகேஷன் சென்டர் உருவாக்கி ஆகணும். அது எஸ்பெஷலி ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படிங்கறதுலயும் குறிக்கோளா இருக்காரு. இப்போ முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பழக்குவதற்காக 1875 அலிகார்ல ஒரு நவீன முகமதிய பள்ளியை உருவாக்கினார். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியா பின்னால வலுப்பெற ஆரம்பிக்குது. 1877 2 வருஷத்துல இது வந்து ஒரு காலேஜா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் அதிகமான முஸ்லிம் தலைவர்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். முஸ்லிம் மக்களிடையே இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஓபன் பண்றாரு. ஆங்கிலோ ஓரியன்டல் ஸ்கூல் அப்படிங்கிறது ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அது மாறுது. 1886 சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார். ஓகேங்களா. இதுவும் எதுக்காக, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தாராளவாத கருத்துக்களை வந்து பகிரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இதுலயே இருக்கக்கூடாது, சோ எல்லாருமே தாராளவாத கருத்துக்களுக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக சொல்லி ஒன்னு ஓபன் பண்றாரு. ஆங்கிலோ ஓரியன்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா. ஒரு கல்வி மாநாட்டை உருவாக்குறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வலுப்படுத்திருக்கக்கூடிய சமய சட்டங்களை பிளைண்டா அதை பிலீவ் பண்ண வேண்டாம், இது உண்மையா நியாயமாங்கிறத யோசிச்சு பகுத்தறிவோட ஒவ்வொரு வேலைகளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஓகேங்களா. அப்போ சிந்தனை, அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, மாறி வரும் காலச்சூழலுக்கு ஏற்றவாறு பகுத்தறிவு சிந்தனையுடைய வெளிச்சத்தில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரானில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு புதிய விளக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, எல்லா இடங்களிலுமே இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், சோ பைபிள்லயோ குரான்லயோ பகவத்கீதா என்ன எபிக்ஸ்லயா இருக்கட்டுமே, அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் பெண்ணுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இடைக்காலத்துல கம்ப்ளீட்டாவே முடிஞ்சு போச்சு. பெண் என்பவள் சுதந்திரமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி இதுல இருந்து தானே சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப குரான்ல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களையுமே வந்து மக்கள் வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ரூல் வந்து அவங்களுக்கு வருது. சோ மேலே சொல்லியிருப்பாங்க, பலதார மனங்களா இருக்கட்டும், இது வந்து ஆண்களுக்கு சமமா இருக்கும். ஒருத்தங்க வந்து எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல கைம்பெண் மறுமணமா இருக்கட்டும், அதாவது விதவைகள் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல கல்வி மறுக்கப்படுறதா இருக்கட்டும், பர்தா முறையா இருக்கட்டும், இது எல்லா ரிலிஜன்ஸ்லயுமே ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ பர்தா முறை அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் இருந்தாலும் பார்சிகள்லயுமே அது இருக்கும். இதை தாண்டி எல்லா இடங்களிலுமே வந்து பெண்களுக்கான ஒரு ஒடுக்கப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப இங்க சொல்லக்கூடிய வேதங்களை சொல்லக்கூடிய கருத்துக்கள் தெளிவா மக்களை போய் சென்றடையணும், அதுக்கான புதிய விளக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கறத இவருமே தெளிவா இருக்காரு. அப்ப இந்திய முஸ்லிம் மதத்தை தாராளமாக்கி புதிய சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் ஏற்புடையதாய் மாற்றும் முயற்சியும் இவர் எடுக்கிறாரு. சோ இது இப்படிதான் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, வைதிக இறையியலாளர்களுடைய தீவிர தாக்குதல்களை அவர் உடனடியாக எதிர்க்கலாம் நேர்ந்தது. சோ ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க, அப்ப என் மதத்தை நீ வந்து மாத்தி சொல்றியா, என் மதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை நீ திரிச்சு பேசுறியா, இதெல்லாம் வந்து தெய்வ குத்தமா போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு சொல்லி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. சோ ஆர்த்தடாக்ஸா இதை பின்பற்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி நீ பர்தா முறை வந்து தப்புன்னு சொல்ல முடியும், இல்ல குரான்ல சொல்லக்கூடிய கருத்தை எப்படி நீ மாத்தி சொல்ல முடியும், குரான்ல இப்படிதானே சொல்லியிருக்காங்க, அது எப்படி நீ மாத்த முடியும்னு சொல்லிட்டு இமீடியட்டா அவர் வந்து அந்த அப்போசிஷனை எதிர்க்கிறாரு. சோ இதுதான் வந்து இவருடைய தொடங்குதல். இவர் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க, அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸெப்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த அலிகாத் இயக்கத்து மூலமா நம்மளுக்கு தெரியும். அடுத்தது ஒரு இயக்கம் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஆர்த்தடாக்ஸ் இறையியலாளர்கள், அதாவது மரபு வைதிக இறையியலாளர்கள் பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா, சோ அதுக்கு அப்போஸ் பண்ணி அகமதியா இயக்கம் அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் 1889. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1875 அது உருவாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு இது உருவாக்குறாங்க. சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவர் தான் இந்த அகமதியா இயக்கம் அப்படிங்கறத உருவாக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு,
குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா அப்ப அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது மீட்பு இயக்கம். இவர் என்ன சொல்றாரு, குரான்ல சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு திரும்புங்க. இவர் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரானுக்கு எதிர்ப்புறமா இருக்கு, அவங்க சொல்றதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு, அப்படி கிடையாது. குரான்ல என்ன சொல்லப்படுறாங்களோ அதை பின்பற்றுதான் நம்மளுடைய மதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்றாரு. ஓகேங்களா? தன்னை வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாரு. சோ சாமியால கொடுக்கப்பட்ட ஆண்டவன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மதங்கள் எல்லாமே மாறப்படுது, அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே மாறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அவருடைய கூற்று மதத்திற்கு எதிரானது அப்படிங்கறதையும் சில கருத்துக்கள் சொல்றாங்க. சோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைய நீரோட்ட இஸ்லாமியர்கள், அதாவது இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா, அவங்களும் என்ன சொல்றாங்க, இல்ல இவர் சொல்ல வர கருத்து வந்து மதத்திற்கே எதிரானது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாரு. ஓகேங்களா? ஆனாலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய கருத்துக்கள் உண்மையானது, குரான்ல இதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருடைய இயக்கத்துல சேர்றாங்க. இவர் சொல்ற மாதிரி குரானுக்கு மீண்டும் மாறுறாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு, இப்படியா அப்படியா, சோ இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இது இப்ப பாலிடிக்ஸா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வரைக்கும் பாலிடிக்ஸ் ரொம்ப ஜெயிச்சுட்டு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பிரிவினைகள் தான். யாருமே யாருடைய கருத்துக்களையும் ஏத்துக்கிறதும் இல்ல. அட் த சேம் டைம் எதிரானவங்களுடைய கருத்துக்களை அப்போஸ் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, தப்போ சரியோ என்ன நான் நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன். சோ இதனால என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் கிளாஷஸ் இருந்துகிட்டே இருக்கு. இதுல யாரு வந்து கம்ப்ளீட்டாவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் அப்பர் ஹேண்டா இருக்காங்களோ, இதுக்குள்ள ரீசன் யாரா இருக்காங்களோ அவங்கதான் வந்து நல்லபடியா இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ கலவரத்துல அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுடைய கொள்கைகளுக்கு மாறுறாங்க. இவருடைய முக்கியமான பணி, அதாவது மிர்சா குலாம் அகமது இவங்களுடைய முக்கியமான பணி என்னவா இருக்கு அப்படின்னா ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்க்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய முக்கியமான கருத்து. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் இப்படி இருக்கு, சோ இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க இப்படிதான், எங்களுக்கு இது கரெக்ட் அப்படிங்கறது எதிர்க்கிறதா இந்த அகமதியா இயக்கத்தோடையும் மிர்சா குலாம் அகமதுடைய முக்கியமான கருத்தா இருக்கு. ஓகேங்களா? அப்ப சமூக நெறிமுறைகளில் அகமதியா இயக்கம் பழமைவாத கண்ணோட்டத்துடனே பலதார மனம், பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றையும் விவாகரத்தை பொறுத்தமட்டில் பழமையான விதிகளையும் பின்பற்றினர். ஓகேங்களா? சோ சமூக சீர்திருத்தமா என்னென்னலாம் அவங்க சொல்ல வந்தாங்களோ அதெல்லாம் கிடையாது, குரான்ல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, சோ இது எல்லாமே சரி அப்படிங்கக்கூடிய கருத்தை இந்த அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வருது. சோ என்னென்ன பலதார மனமா இருக்கட்டும், பெண்கள் முகத்திரை அணிவதா இருக்கட்டும், இது எல்லாமே விவாகரத்தை பொறுத்த மட்டும் பழமையான விதிகளை பின்பற்றது, இது எல்லாமே வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கும்படி பழைய முறைகளை தான் பின்பற்றணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது தியோபந்த் இயக்கம். சோ தியோபந்த் இயக்கம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 1866ல. சோ தியோபந்த் இயக்கம் முஸ்லிம் கல்வியாளர்களில் வைதிக பிரிவை சார்ந்தவர்களால் மீட்டெடுப்பு இயக்கமாக, சோ இதுவுமே வந்து ஒரு மீட்பு இயக்கம் தான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமைவாத முஸ்லிம்ஸ், சோ மரபு சார்ந்த வைதிகம் வேதங்கள் சார்ந்ததா இருப்பாங்கல்ல, அவங்களால மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மீட்பு இயக்கம் தான் தியோபந்த் இயக்கம். சோ இதுவும் எதுக்காக அப்படின்னா 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு குரானுடைய தூய்மையான கருத்துக்கள், ஓகேங்களா, கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும், ஹதீஸ் அப்படிங்கிறது என்னன்னா மரபுகளையும் பரப்புரை செய்தல். ஓகேங்களா? சோ ஹதீஸ் சொல்றது அப்படின்னு சோ என்னென்ன வழி வழியா நம்ம பின்பற்றிட்டு வரோம், குரான்கள்ல என்னென்னலாம் இருக்கு, சோ குரான்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறி இருக்கு, இதை வந்து மறுபடியும் மீட்பு செய்யணும், மீட்பு செஞ்சு அவங்களுக்கான பரப்புரை செய்யணும் அப்படிங்கறதா இதோட முக்கியமான விஷயம். சோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித போர். ஓகேங்களா? ஜிகாத் அப்படிங்கக்கூடிய உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வைத்திருப்பது. சோ இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜிகாத் அப்படிங்கக்கூடிய கல்ச்சர் வந்து நம்மளுக்கு ரியலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? சோ நம்மளுக்கு யார் அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, சோ யார் நம்மளுடைய கருத்துக்கள் மீது திணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போஸ் பண்றதா இந்த ஜிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு புனித போர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு வராங்க. அப்ப இந்த 2 இயக்கங்களுக்காக தான் தியோபந்த் இயக்கம் உருவாக்கப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான கருத்துக்களுக்கு மாறுறது. இன்னொன்னு ஜிஹாத், ஜிஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித போர். அந்நியர்கள் யாராவது நம்மளை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து நம்மளுடைய கருத்துக்களை மீண்டும் சொல்லணும் அப்படிங்கறதா இந்த தியோபந்த் இயக்கத்தோட 2 முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? சோ இந்த இயக்கத்தோட மறுவடிவம் எங்க பருது அப்படின்னு சொல்லி நிறுவன வடிவம் பெற்று சரண்பூருக்கு அருகே உள்ள தியோபந்த் அப்படிங்கக்கூடிய இடத்துல முகமது காசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோரி இவங்கனால முஸ்லிம் சமுதாயத்திற்கு சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. சோ யாருக்கு யாரு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்களோ, யார் ப்ரீச் பண்ற இடத்துல இருப்பாங்களோ அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக சொல்லி உருவாக்கப்படுது தியோபந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல. ஓகேங்களா? அலிகார் இயக்கத்துடைய நோக்கங்களான மேலை கல்வியின் மூலம் முஸ்லிம்களுடைய நலனை மேம்படுத்த அலிகார் இயக்கத்துக்கு 2 நோக்கம் இருந்துச்சா. ஒண்ணு வந்து முஸ்லிம்களுடைய கொள்கையை மாத்தாம நவீன கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதும், சோ அங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்களை மாற்றணும் அப்படிங்கிறதும். சோ அதுல வந்து பலதாரம் வரணும், கைம்பெண் வரணும், அதே மாதிரி விவாகரத்து சொல்றது, சோ இதெல்லாமே அதுல அடங்குச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி மேலைக்கல்வியோட நலனை மேம்படுத்துதல், ஆங்கிலேய ஆட்சியை ஆதரித்தல் ஆகியவற்றுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தினிடையே சமய புத்துயிர்ப்பை ஏற்படுத்துதல் அப்படிங்கறதா நோக்கமாக இருந்துச்சு.
அப்போ இவங்கள கருத்துக்கள் சொல்ல வந்ததுல ஒரே ஒருத்தர் தான் சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலிகார் இயக்கத்தை தொடங்குன சையத் அகமது கான். அதுக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே அவர் சொன்னது எல்லாமே தப்பு. சோ பழமைவாதத்துக்கு தான் நம்ம மாறணும் அப்படிங்கறதுல குறிக்கோளா இருக்காங்க. அதனால மீட்பு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப தியோபந்துல கொடுக்கப்பட்ட குறிப்பானைகள் செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய கருத்து. சோ முதல்ல நம்மளுக்கு என்ன மரபு சொல்லி தரப்பட்டுச்சோ அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதுல இவங்களும் தெளிவா இருக்கிறாங்க. சோ அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பின்னாடி வரனால தானே வந்து அவங்களுடைய கொள்கைகள் இன்றைய வரைக்குமே இருக்கு. சோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப வாலி அல்லா சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறைவியலாளர்களால் 1867 தியோபந்துல ஒரு இறையியல் கல்லூரி உருவாக்க ஆரம்பிக்குது. சோ இதுவுமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க உருவாக்குன முகமது காசிம் நானோதேவி அப்படிங்கறதாலதான். சோ இவரு என்ன பண்றாரு, ஆரிய சமத்துவம் கிறிஸ்தவ சமய பரப்புக்கும் எதிர்நோக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கறத இவருடைய முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் இதுல சொல்றாங்க. அப்ப இடைத்தட்ட வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இறைவியலாளர்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்ததான் இந்த கல்லூரியோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா. அப்போ இது சமய இறையலை மீள் வாசிப்பு செய்ய வைப்பது அப்படிங்கிறது இதோட முக்கியமான விஷயம். சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா குரானை வந்து மேன்மேலும் என்ன இருக்கக்கூடிய கருத்தை அவங்களுக்குள்ள ஆழமா பதிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சமய பல்கலைக்கழகமாக தியோபந்த் முஸ்லிம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் முஸ்லிம் உலகத்திற்கே பெருமதிப்பு மிக்க நிறுவனம் ஆயிற்று. ஏன் அப்படின்னா குரானை போதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணத்தினால. அதனால இவங்களுடைய கருத்துக்கள் மேல இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம சோ எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்குமே ஒரு பெரிய இயக்கமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. சோ அதுதான் வந்து தியோபந்த் இயக்கம். அதனால அது ரொம்ப பிரசித்தி பெற்றதா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் சேர்ந்தவங்களா வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது நட்வத் அல் உலாமா. சோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியோபந்த் இயக்கத்தில் இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பழமைவாத கருத்துக்களை பின்பற்றியே ஆகணும், மரபு சார்ந்த கொள்கைகளை பின்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்லி அவங்கள விட இவங்க கொஞ்சம் கம்மி தான். இவங்களுமே நவீன காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஓகேங்களா. சோ பழமைவாத குறைந்த அளவு பழமைவாத போகக்கூடிய அதே சமயம் நவீன காலத்தினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என்னவா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்னும் வரலாற்று ஆசிரியராலும் வேறு சில அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்டதா இந்த நட்வத் அல் உலாமா. ஓகேங்களா. சோ சின்ன புக்ஸ்ல தியோபந்த் இயக்கம் பார்த்திருப்போம், அலிகார் இயக்கம் பார்த்திருப்போம். சோ இது எல்லாமே வந்து 11th புக்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா. சோ இதெல்லாம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நவீன மேற்கத்த கல்வியினுடைய வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை சாமியே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும், லோகாயுதவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கம் அளிப்பதை நோக்கமா கொண்டது. சோ இவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னா நவீன கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கடவுள் அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம என்ன மாதிரியான கொண்டு வரணும் அப்படிங்கறத கம்பேரிட்டிவ் டு தியோபந்த் இயக்கமா இல்லாம இவங்க ஒரு மீடியம் வேலை மிட் வேலை வந்து இவங்க சொல்லிட்டு போறாங்க. ஓகேங்களா. சோ அதுக்காக உருவாதான் நட்வத் அல் உலாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி பிறங்கி மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிறங்கி மஹால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவதாக புகழ்பெற்ற, ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலிகார் இயக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி இது ரொம்ப பழமையான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கருத்துக்களோ எதிர்ப்புகளோ எதுவுமே இது சம்பாதிக்கல. ஓகேங்களா. அப்ப புகழ்பெற்ற ஆனால் மற்றதை காட்டிலும் காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி லக்னோவில் உள்ள பிறங்கி மஹால்ல உருவாச்சு. சோ இங்கேயுமே வந்து ஒரு ஸ்கூலை உருவாக்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா பிறங்கி மஹால்ல. இது எதுக்காக அப்படின்னா மற்ற இரண்டை போல அல்லாமல் பிறங்கி மஹால் பள்ளி சூஃபிசத்தை வந்து மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. புரிஞ்சுதுங்களா. சோ இவங்களே வந்து சில பிரிவுகள் இருக்கும். சூஃபிசம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், ஷியாசனி அப்படிங்கக்கூடிய சில குறிப்புகள் இருக்கும். சோ இது மூலியமா தான் இவங்க ஒவ்வொரு பொருட்கள் அதுக்கு ஜிஹாத் கொடுக்கறதா இருக்கட்டும். சோ அவங்களே இவங்களே வந்து சில விஷயங்கள் மாறும். அப்ப இந்த பிறங்கி மஹால் அப்படிங்கிறது எதை முக்கியமா கொள்றாங்க அப்படின்னா சூஃபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூஃபிசம் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் அல் இ ஹதித் அல்லது நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுவர்கள் ஆனாங்க. சோ ஓகேங்களா. சோ இவங்கதான் வந்து அல் இ ஹதித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ நபிகள் என்ன சொல்லியிருப்பாங்க, நபிகள் ஒரு இறை தூதர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம். சோ இந்த இவங்களை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டா அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா. சோ இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் இந்த மாதிரி இப்படிதான் வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் அவங்களுடைய மீட்பு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. தன்னுடைய கருத்துக்களை மேம்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய கருத்துக்களை சீர்திருத்தத்துக்காகவும் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இப்ப பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். சோ எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, ஏன்னா எல்லாருமே பொதுவா இஸ்லாமியர்களுக்கு மதமாற்றம் செய்யப்படுறாங்க. சோ யாரெல்லாம் வந்து மதமாற்றம் செய்யப்படுறாங்களோ அப்ப எல்லா இனங்களை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்படுவாங்களா, அந்த மாதிரிதான் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் அந்த இன மக்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட இதுலயுமே சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய தாயகமா இருக்கக்கூடிய பாரசீகத்துல
அடக்குமுறைக்கு உள்ளானதால் சௌராஷ்டிரியர்கள் 10ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதிகளை குடியேறாங்க. சோ இவங்க எங்க இருக்காங்க? பாரசீகம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அங்கேயுமே இவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அதனால இந்தியாவுக்குள்ள வராங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸ்ல இவங்க இருக்காங்க. ஒரு வணிக சமூகமாக அவர்கள் நூற்றாண்டுகளில் போக்கில் செல்வ செழிப்பை அடைந்தனர். ஓகேங்களா? சோ பார்சிஸ் அப்படின்னு எடுத்தோம்னாலே இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இப்ப ரீசெண்டா இருந்த ரத்தன் டாடா வரைக்குமே நம்ம பார்சிஸ் பத்தி படிச்சுட்டே இருந்திருப்போம். சோ இவங்க எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. பார்சி சமூகத்தை சேர்ந்த இந்தியாவுடைய வணிக குழுக்கள்ல தலை சிறந்தவர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா இவங்களுடைய வளர்ச்சி growth அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? வணிக சமூகமாக நூற்றாண்டுகளுடைய போக்கில் செல்வ செழிப்பை அடைந்தாங்க. நெருக்கமாக பிணைக்கப்பட்ட சமூகத்தை 19ஆம் நூற்றாண்டுடைய சீர்திருத்த காட்டு. சோ இவங்களுமே வந்து அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்காக இவங்க என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1851ல கல்வி பயின்ற பார்சிகள் அடங்கிய குழுவானது ரவுனுமாய் மத்தியஸ்தன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சமய சீர்திருத்த சங்கம். சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌராஷ்டிர மதத்தோட தூய்மையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் இவங்களுடைய மதங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சீர்திருத்தம் செய்யறதுக்காகவும் தான். ஓகேங்களா? சோ இந்த இயக்கத்துல நவரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவரோஜி, காமா, பெங்காலி ஆகியோர் தலைவர்களாக கொண்டிருந்தது. ஓகேங்களா? சோ இவங்க எல்லாம் தான் வந்து இதோட ஹெட்டா இருக்கிறாங்க. இவங்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான சீர்திருத்தங்களையும் மேற்கொள்றாங்க. சோ அதுக்காக ஒரு பத்திரிகையை ஓபன் பண்றாங்க. அதுதான் ராஸ்த் கோஃப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ராஸ்த் கோஃப்தர் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது மூலியமா இவங்களுடைய மத நடவடிக்கைகளுக்கும் சடங்குகளுமே வந்து சீர்திருத்தப்படுது. அப்ப பார்சி மதத்திற்கு மறுவிளக்கமும் தரப்பட்டுச்சு. சோ என்னென்ன மாதிரியான நம்மளுடைய விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படுது. சமூக தளத்தில் பார்சி பெண்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக சோ இவங்களுமே அகைன் கல்வி அப்படிங்கிறது எல்லா சமுதாயத்திலுமே சொல்லக்கூடிய முதல் முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி பெண்களுடைய கல்வி. ஓகேங்களா? அப்போ பெண்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்பித்தல், பர்தா முறையை நீக்குவது, திருமண வயது வரம்பை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்டான விஷயம், ரவுமனிய மஸ்தனிய சபா, மத்தியஸ்தனன் சபா எப்போ உருவாக்கப்பட்டுச்சு 1851ல. இவங்களுடைய கொள்கைகள் என்ன? சோ என்ன செய்தித்தாள்கள் உருவாக்குறாங்க? ராஸ்த் கோஃப்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு முக்கிய தலைவர்களா இருக்காங்க? சோ தாதாபாய் நவரோஜி பர்தோன்ஜி, காமா, பெங்காலி. சோ இவங்க எல்லாம் வந்து முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட சீர்திருத்த கொள்கைகள் பெண்களுக்கு கல்வி எடுக்கணும். சோ இவங்களிலும் பர்தா முறைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த பர்தா முறை வந்து பின்னால பார்சியின மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கம்மியாச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கறத அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குமே இவங்களுடைய சமூகத்துல அதிக அளவுல சோ அப்பவே பேசிக்காவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெஸ்டர்னைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மேற்கத்திய மயமாக்கப்பட்ட பிரிவினராக மாறினாங்க. தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில் மயம் ஆக்குவதிலும் இவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். புரிஞ்சுதுங்களா? சோ ரொம்ப பேசிக் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்டா இந்த பார்சிகள் தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் டாடா ஃபேமிலின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சோ இவங்க என்ன சீர்திருத்த இயக்கம் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1873ல சிங் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. இவங்களுக்கும் 2 முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கிரம் கிடைக்க சொல்லுது. கல்விதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களுடைய மத மாற்றங்களுக்கு மீட்பு இயக்கவாதிகளா இருப்பாங்க அப்படிங்கறதுதான். சோ இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளோட நடவடிக்கை ஆகியவற்றை எதிர்கொள்வது. சோ இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி யாரெல்லாம் வராங்களோ அவங்க 2 பேர்த்தையும் இவங்க அப்போஸ் பண்ணும் அப்படிங்கறது இவங்களோட 2 முக்கியமான இயக்கம். சோ இவங்கள அகாலி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று தோன்றுது. சோ சிங் சபாவுடைய ஒரு கிளை இயக்கம் தான் அகாலி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அகாலி இயக்கமும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீக்கிய குருத்வாராவை சீக்கிய குருத்வாரா இருக்காங்கல்ல அவங்க வந்து உதாசி மஹந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மத குருமார்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து மீட்பு இருக்கிறதுக்காக இந்த இயக்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சோ இது அகாலி இயக்கம் அப்படிங்கிறது. அப்போ அரசு 1922 சீக்கியர் குருத்வாரா சட்டத்தை இயற்றியது. இது 1925ல மாத்தப்படுது. ஓகேங்களா? சோ இவங்கள 3 விஷயம் தான். அதன்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி அப்படிங்கிற கீழ அமைப்புல வருது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட சீர்திருத்த சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இதுல என்னன்னு பார்த்திருக்கோம்? இஸ்லாமியோட சீர்திருத்த இயக்கம், பார்சி சீர்திருத்த இயக்கம், சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சோ இது 3மே நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்த வீடியோல தமிழ்நாட்டுல என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.